பில்டப் பண்ணணும் பீலா விடணும் முக்கியம் இல்லை, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் உடனே நம்மளை உத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சீன ராணுவ வீரர்களோட நிலைமையை வந்து உலகமே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமையை நினைக்கும் போது ரொம்பவே வந்து பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பல வீடியோவில் இந்திய வீரர்களை கம்பேர் பண்ணும்போது சீன வீரர்கள் வந்து அவ்வளோ பலம்லாம் வந்து கிடையாது, ரொம்ப பலவீனமாக தான் வந்து இருக்காங்க. குறிப்பாக இந்த குளிர் பிரதேசங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவங்களால அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இந்திய ராணுவ வீரர்களை வந்து கவுண்டர் பண்ண முடியாது, ரொம்பவே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட நிறைய ஆஃபீஸர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அப்படிலாம் சொல்லும் போது கூட இங்கே உள்ள ஒரு சில சீனாவுக்கு முட்டு கொடுக்குறவங்க வந்து விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது, உலகத்துல மிகப்பெரிய ராணுவம் சீன ராணுவம் தான் தெரியும்ல, சீன வீரர்கள்லாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களே வந்து உண்மையை ஒத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா LAC பகுதியில், அதாவது இந்திய சீனா எல்லை பகுதியில் வந்து நிறுத்தி வச்சிருந்த ட்ரூப்ஸை கிட்டத்தட்ட 90% ஆஃப் ட்ரூப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் மே 5ஆம் தேதி படைகளை முத வந்து நிறுத்தினது வந்து சீனா தான் வந்து இந்த எல்லை பிரச்சனையவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 50,000 படை வீரர்களை வந்து நிறுத்துறாங்க. அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்து நம்மளோட படைகளை வந்து நிறுத்துறோம். ஸோ ஈஸ்டர்ன் லடாக் செக்டரில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிர்காலம் வரும்போது வந்து சீன ராணுவ வீரர்கள் வந்து பின்வாங்கிடுவாங்க. அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வந்து குளிரை தாக்கு பிடிக்கிற சக்தி வந்து கிடையாது. இதே இந்திய ராணுவ வீரர்கள்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சியாச்சின் மலைப்பகுதியெல்லாம் வந்து இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க விடாமல் நான் நிற்கணும், நான் சீனாக்காண்டி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று நிறைய பேர்த்துக்கு வந்து அதனால் உடல்நல பிரச்சனையும் நிறைய வந்திருக்கு. சில பேருக்கு வந்து கடும் காய்ச்சல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு வந்து காயம், அந்த குளிர் தாங்க முடியாமல் காயம்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து இப்படியே போயிட்டா நிலைமை மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ட்ரூப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் ட்ரூப்ஸை வந்து பின்வாங்கிட்டு திரும்ப வந்து புது ட்ரூப்ஸை வந்து அங்கே நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வருது. ஸோ இப்போ அங்கே இருக்க ட்ரூப்ஸுக்கு கூட இந்த மாதிரி மலைப்பகுதியில் இதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது, அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இல்லை. அவங்க எல்லாருமே வந்து புது வீரர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை முதையே வந்து நம்ம சொன்னோம், இந்த மாதிரி குளிர்காலங்கள்லாம் வந்து சைனா தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அந்த சீன வீரர்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் சீனா என்ன பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் எங்களோட ராணுவ வீரர்களுக்கு சுட சுட நூடுல்ஸ் வந்து ட்ரோன்லேயே கொண்டு வந்து தருவோம், இந்தியா வந்து அப்படி பண்ணுவோமா, நாங்களாம் எங்களோட ராணுவ வீரர்களுக்கு அப்படி குளிர் பிரதேசங்களில் கூட அவ்வளோ தூரம் ஃபெசிலிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், இதை இந்தியானால அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்து ஆளாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. ஸோ எல்லா கண்ட்ரியுமே ட்ரூப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது என்னமோ உண்மைதான். இப்போ நம்ம இந்தியாவே கிட்டத்தட்ட 40 to 45% ஆஃப் ட்ரூப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்டு திரும்ப வந்து வேறவங்களை வந்து நிற்க வைப்பாங்க, அதெல்லாமே உண்மைதான். ஆனால் 90% வந்து ஒரு கண்ட்ரி வந்து ட்ரூப்ஸை ரீப்ளேஸ் பண்ணதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சீன ராணுவ வீரர்கள் வந்து பயிற்சி இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ ஏன்னா நிறைய தடவை நம்ம எல்லா நியூஸுமே பார்த்துருக்கோம். அங்கேருந்து வந்து வேன்லேருந்து அதாவது நம்ம இந்திய சீன எல்லைக்கு தான் வந்து அவங்கள வரப்போகிறாங்க, அவங்க அந்த ட்ரூப்ஸை நிப்பாட்ட போகிறாங்கன்னு சொன்னோன்னே அவங்க கதறி அழுது. ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அப்போலாம் நமக்கு வந்து புரியல, சரி வந்து சும்மா கிரியேட் பண்ணி போடுறாங்க போல அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ தான் வந்து புரியுது, இவ்வளோ தூரம் வந்து நடக்கிறப்ப தான் வந்து தெரியுது. ஸோ சீன வீரர்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து புரியுது. தேவையா அதெல்லாம் சீனாவுக்கு? கம்முன்னு இருந்தோமா வேலையை பார்த்தோமான்னு போகாமல் தேவையில்லாமல் இந்தியா வந்து சீண்டுனா நம்ம சும்மா விடுவோமா? என்ன அதையும் பண்ணுறதுன்னு தெரியல. தேவையில்லாமல் இப்போ வந்து இந்தியா கிட்ட சீனா வசமாக சிக்கிருச்சு. இப்போ சீனாவுக்கு என்ன பயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் இடத்த ஆட்டைய போடலான்னு பார்த்தா இவங்க நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் இடத்த பிடிங்கிட்டு விடுவாங்க போல, அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா எப்போ நம்ம மலைப்பகுதிகளை கைப்பற்றணுமோ அப்பயே வந்து சீனாவுக்கு அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களோட சர்வேலன்ஸ் கேமரா எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம போய் கெத்தா போய் அங்கே வந்து படைகளை வந்து கூச்சிடணும். ஸோ அதெல்லாம் பார்க்க சீனாவுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிட்டோமோ, தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை நம்மளா கிரியேட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி பல யோசனைகள் இப்போ வந்து தோன்றிட்டு தாங்க வந்து இருக்கு. இப்போயாவது சீன வீரர்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இந்திய வீரர்களோட பலம் என்ன, நம்மளை வந்து எதிர்க்கணும்னு நினச்சி கடைசியில் அவங்க வந்து இப்போ உலக நாடுகள் மத்தியில் அசிங்கப்பட்டது தான் வந்து மிச்சம். ஸோ இப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, சீன ராணுவ வீரர்கள் வந்து எவ்வளோ தூரம் பலம் பொருந்தியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கே வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்தியா தான். இந்தியாவை கவுண்டர் பண்ண முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நினைக்கும் போது சீனாவுக்கு முட்டு கொடுக்குறவங்க நினச்சாதாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா சீன வீரர்களை வந்து ரொம்பவே உயர்த்தி பேசுவாங்க, அவங்க கிட்ட
அது இருக்கு இது இருக்கு, சீன ராணுவ வீரர்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமா, அவங்க கூடலாம் இந்திய ராணுவ வீரர்கள் கால் தூசுக்கு வர முடியாது அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா. இப்போ வந்து மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சீனாவே வந்து ஒத்துக்கிட்டு இருக்கப்ப எப்படி வந்து இதெல்லாம் வந்து சமாளிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசு கஷ்டமா தான் வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.